ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ டிசம்பர் 21ஆம் தேதி எஸ்ஐ எக்ஸாம் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 50 டேஸ் கிட்ட ஆயிடுச்சு. கரெக்டா? எஸ், 50 நாட்கள் கிட்ட டிசம்பர் 21ஆம் தேதி எக்ஸாம் வந்து நாங்கள் கண்டக்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 50 டேஸ்க்கு பிஃபோராகவே வந்து சொல்லிட்டாங்க. இன்னைக்கு டேட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டேட் வந்து நவம்பர் 22ஆம் தேதி உங்களுக்கு வந்து கரெக்டா 29 டேஸ் வந்து அப்படிங்கிறது கவுண்ட்ல இருக்கு. கரெக்டா? 29 நாட்கள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த எஸ்ஐ எக்ஸாம் வந்து போஸ்ட்பான் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ்லயும் டிசம்பர் 21 வந்து நடக்காது, ஸோ அது வந்து போஸ்ட்பான் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டு. ஏன்னா டிஎன்பிசி அந்த டைம்ல ஒரு ஏதோ ஒரு சம்திங் எக்ஸாம் வந்து டெக்னிக்கல் எக்ஸாம் நினைக்கிறேன், அதுவும் ஒண்ணு இருக்கு. அப்புறம் டிஆர்பில இருந்து ஒரு எக்ஸாம் வந்து டிசம்பர் 20ஆம் தேதி வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. சோ இதனால வந்து நமக்கு எக்ஸாம் டேட் போஸ்ட்பான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிக்கிட்டாங்க. கரெக்டா? எக்ஸாம் டேட் வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எப்ப சார் எக்ஸாம் டேட் வரும், இப்போ வருமா அப்போ வருமா, அதுக்கு ஏதாச்சும் நம்ம அப்டேட் கொடுத்தா அதுக்கு மறுப்பு செய்தி மாதிரி வந்து கமெண்ட் பண்றது. பட் இன்னைக்கு எல்லாத்தையும் தாண்டி டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்ல இருந்து எக்ஸாம் டேட் வந்து டிசம்பர் 21ஆம் தேதி கன்ஃபார்மா வந்து நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சோ இது வந்து ஒரு மெமோ தான். கரெக்டா? ஆக்சுவலா இது வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இருந்தாலும் இது வந்து எக்ஸாமை கண்டக்ட் பண்றதுக்கு அவங்க வந்து தயாராகிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இந்த மெமோ மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது. ஆக்சுவலா அது என்ன தயாராகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இந்த மெமோல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். கரெக்டா? சோ ஆக்சுவலா இந்த மெமோல வந்து பாத்தீங்கன்னா கிளியராவே கொடுத்திருக்காங்க. சோ எஸ், ஐஜி ஆஃப் போலீஸ் மெம்பர் செக்ரட்டரி டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஆல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிட்டிஸ், சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் ஆல் டிஸ்ட்ரிக்ட். ஓகே, எல்லா டிஸ்ட்ரிக்டும் டிஎன்யூஎஸ்ஆர்பில இருந்து ஒரு மெமோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா சப்ஜெக்ட் வந்து TNUSRB recruitment of the sub inspector of police Taluk and AR for the year of 2025, conduct of main written examination of and Tamil eligibility test on 21st December 2025 அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. கரெக்டா? சோ டிசம்பர் 2025ல எக்ஸாம் வந்து நாங்க கண்டக்ட் பண்ண போறோம். இதுக்கு வந்து சிசிடிவி அண்ட் பெய்டு கேண்டீன் அண்ட் லைட்னிங் ஃபெசிலிட்டியை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எந்தெந்த இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் கண்டக்ட் பண்ண முடியும், எக்ஸாம் சென்டருக்குன்னு ஒரு வென்யூ அப்படிங்கிறது ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க, ஸ்கூல் காலேஜ் அப்படிங்கிறது. இந்தந்த எக்ஸாம் சென்டர்ல நம்மளால கண்டக்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா அந்தந்த எக்ஸாம் சென்டர்ல வந்து சிசிடிவியை அரேஞ்ச் பண்ணுங்க. கரெக்டா? சோ சிசிடிவி அரேஞ்ச் பண்ணுங்க. அதே மாதிரி பெய்டு கேண்டீன் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. எக்ஸாமுக்கெல்லாம் நீங்க உள்ள போகும்போது எந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுமே உள்ள கொண்டு போக முடியாது. ஒரு சில டைம்ல ஒரு சில எக்ஸாம் சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காலையில எக்ஸாம் முடிச்சுட்டு மத்தியானமும் அங்கேயே வந்து உட்கார வச்சிடுறாங்க. நான் எக்ஸாம் எழுதும் போது, ஐ மீன் 2023ல வந்து போன எஸ்ஐ எக்ஸாம்ல வெளியில விட்டாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வெளியில விடல. சோ உள்ளேயே வந்து ஒரு கேண்டீன் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதாவது ஒரு ஏதோ ஒரு ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் மூலமா டோக்கன் மூலமா உங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மத்தியானம் எக்ஸாம்க்கு வந்து உங்களை வெளியில விடாம உள்ளே இருக்கிறதுக்கும் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அதாவது ஒன்ஸ் நீங்க வந்து உள்ள போயிட்டீங்க அப்படின்னா ஈவினிங் அப் அண்ட் டவுன், காலையில எக்ஸாமும் மத்தியான எக்ஸாமும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வெளியில வர்ற மாதிரி வந்து ஒரு சில சிட்டிஸ்ல வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில சிட்டிஸ்ல வந்து ரிலாக்ஸேஷன், மத்தியானம் போயிட்டு திரும்பி உள்ள வர்றது, அது அந்த இடத்துல இருக்கிற இது போலீஸ் அவங்களோட நிர்வாகத்தை பொறுத்து இருக்கு. பட் இவங்க அதையும் சேர்த்தே மென்ஷன் பண்ணி இருக்கிறதுனால வெளியில விட மாட்டாங்கிறதா நான் நினைக்கிறேன். மத்தியானத்துக்கு மேல இல்லைன்னா நீங்க சாப்பாடு கொண்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சாப்பாடு வந்து நீங்க எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா நீங்க மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இல்லாதவங்களுக்கு பெய்டு கேண்டீன் வந்து நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி லைட்னிங் ஃபெசிலிட்டி, அதே மாதிரி உங்களுக்கு வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி, ஸோ வேற என்னென்னலாம் அரேஞ்ச்மெண்ட் தேவைப்படுதோ அது எல்லாத்தையும் வந்து இங்க வந்து மென்ஷன் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் நம்பர் 1/2025 டேட்டட் ஏப்ரல் 4ஆம் தேதி வந்தது. அதே மாதிரி மெமரண்டம் அப்படிங்கிறது இங்க செப்டம்பர் 25ஆம் தேதி வந்துச்சுல, அதை அடிப்படையாகவும் ஆடண்டம் நோட்டிபிகேஷன் அப்படிங்கிறது அக்டோபர் 31, அதாவது இப்ப ரீசெண்டா வந்துச்சுல, சோ அந்த ஆடண்டம் அடிப்படையிலையும் எத்தனை கேண்டிடேட் இருக்காங்களோ அத்தனை கேண்டிடேட்டுக்கும் நீங்க அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி இதுல வந்து முக்கியமா என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா
ஸோ டிசம்பர் 21 F1 அண்ட் AN ரெண்டு எக்ஸாமும் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ண தமிழ் எலிஜிபிலிட்டி அண்ட் மெயின் எக்ஸாம் வந்து மெயின் எக்ஸாம் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அது வந்து சிசிடிவி அப்படிங்கிறத நம்ம இப்போ சொல்லியாச்சு கரெக்டா. ஒரு சிசிடிவி அப்படிங்கிறது ஒரு ரூமுக்கு வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணணுமா, அந்த ரூம்ல எத்தனை பேர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 20 கேண்டிடேட் வந்து ஒரு ரூமுக்கு வந்து இருக்கணும் கரெக்டா. ஒரு ரூம்ல வந்து 20 கேண்டிடேட்டை வந்து அரேஞ்ச் பண்ணுங்க. அந்த 20 பேருக்கு ஒரு சிசிடிவி வந்து அரேஞ்ச் பண்ணும். அந்த சிசிடிவிக்கான அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2500 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து நீங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு 20 பேர் மேனிக்கு வந்து எக்ஸாம் எழுத முடியும். அந்த 20 பேருக்கு ஒரு சிசிடிவி அரேஞ்ச் பண்ணுங்க, கண்டினியூவா வாட்ச் பண்ற மாதிரி எல்லாத்தையும். அந்த சிசிடிவி 2500 ரேஞ்சுக்கு வந்து உங்களால ஐ மீன் என்ன சொல்ல பே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, 20 கேண்டிடேட் தான் ஒரு யூனிட்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 1 யூனிட் அப்படிங்கிறது 20 கேண்டிடேட். அப்போ எக்ஸாம் சென்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுல எத்தனை பேர் அப்பியர் ஆக முடியும், எத்தனை பேர் டோட்டலா. ஓகே, ஒரு எக்ஸாம் ஹாலுக்குனா 20 பேர் மேனிக்கு வந்து நீங்க அப்பியர் பண்ணதுக்கு ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலா இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணதுக்கு ஆயத்தமாகிட்டு தான் இருக்காங்க கரெக்டா. எல்லாத்தையும் வந்து ப்ரீ பிளான் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எக்ஸாம் வந்து போஸ்ட்போன் ஆகுறதுக்கு 99.999% வந்து சான்சஸ் கிடையாது. ஓகே, ஏன்னா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ அவங்க எக்ஸாம் முடிச்சாதான் ரிசல்ட். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ வந்து யாருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் பிசிக்கல் இருக்கு அப்படின்னு சொன்னதுனால முன்னாடி மாதிரி சீக்கிரமாவே 30 டேஸ்ல ரிசல்ட் விட்டு சீக்கிரமா வைக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஐ மீன் என்னன்னா மினிமம் ஒரு 60 நாளுக்கு மேல ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்து ஒரு 90 டேஸ் கிட்ட உங்களுக்கு வந்து டைம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம் டேட்ல இருந்து 90 டேஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் பிசிக்கல் வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து புதுசா நம்ம டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கும் பிசிக்கல் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து டைம் கொடுக்கணும் அல்லவா. ஆல்ரெடி இந்த 90 நாள் 80 நாள் 85 நாள் கொடுத்தாங்கல்ல, இந்த டைமே வந்து புதுசா சிலபஸ் சேஞ்ச் பண்ணதுனால தான் அந்த டைம் பீரியட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுக்கும் பிசிக்கலுக்கு வந்து ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நமக்கு வந்து தகவல் படி. ஸோ அதனால எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து மினிமம் 60ல இருந்து 90 டேஸ் வரைக்கும் பிசிக்கலுக்கு வந்து டைம் இருக்கும். ஸோ டிசம்பர் 21 கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்க ஏதாச்சும் ரிவைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா, இல்ல அப்படின்னா படிக்க வேண்டியதை சீக்கிரமா படிச்சுக்கோங்க. ஏதாச்சும் புதுசா நீங்க வந்து படிச்சீங்க அப்படின்னா சீக்கிரமாவே, அதாவது இந்த நவம்பர் எண்டுக்குள்ளேயே வந்து நீங்க புதுசா படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாத்தையும் படிச்சுட்டு அட் த சேம் டைம் வந்து சைமல்டேனியஸா ரிவிஷன் பண்ண ஆரம்பிச்சிடணும் கரெக்டா. இது இந்த டைம்ல வந்து ரிவிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் பிளே பண்ணக்கூடிய டைம். முன்னாடி எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணும்போதே புதுசா படிச்சிருந்திருக்கலாம், ஆனா இது வந்து ரிவிஷன் வந்து ரோல் பிளே பண்ணக்கூடிய டைம். ஸோ அதனால ரிவிஷனுக்கு டைம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகே, பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னும் வந்து படிக்காம வந்து அசால்ட்டா இருக்காதீங்க, சிம்பிள். ஓகே, சரி, ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு, இல்ல சார் இப்பயும் வந்து இதெல்லாம் ஃபேக் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து எல்லா மெமோமோ வந்து பாத்தீங்கன்னா அது கன்ஃபார்மா அது அபிஷியலாவே திருப்பி லேட்டராவே வந்திருக்கு கரெக்டா. ஸோ அந்த வகையில தான் இந்த மெமோ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, வெளியில வந்திருக்கு. இது TNSRB சைட்ல இருந்து அபிஷியலா சொன்னது கிடையாது, இது நம்ம சர்க்கிள் இருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் தான் கரெக்டா. அதே மாதிரி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்த வருஷம் குரு 4க்கு வந்து பாத்தீங்கன்னா லட்சியம் அப்படிங்கிற இந்த ஃபவுண்டேஷன் பேட்ச் அப்படிங்கிறது அவைலபிளா இருக்கு. வெறும் 2199க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Y904 கோட் யூஸ் பண்ணி 2 வருஷம் இப்போ ஆஃபர்ல போய்கிட்டு இருக்கனால உங்களுக்கு 2 இயர் வேலிடிட்டி இருக்கு கரெக்டா. அதே மாதிரி நம்ம எஸ்ஐ எக்ஸாமுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டைம் பீரியட் வந்து சீக்கிரமா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த TNSRB எஸ்ஐக்கு வந்து ஒரு ரிவிஷன் பேட்சும் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, நவம்பர் 7ஆம் தேதி நம்மளோட தமிழ் கிளாஸ் வந்து மண்டேல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. தேவைப்படுறவங்க Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு மற்ற பேட்சஸ் சிறகுகள் அப்படிங்கிற குரூப் 1க்கான ஃபவுண்டேஷன் பேட்ச், அதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் அப்படிங்கிற, அதாவது இது வந்து டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து இருக்கு கரெக்டா. ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கு, என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணணும், இல்ல ஃபர்தரா ஏதாச்சும் அப்டேட் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த டெலகிராம் குரூப்ல QR கோட ஸ்கேன் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லனா Y904 பூபதி அப்படின்னு டெலகிராம்ல சர்ச் பண்ணி பாருங்க, நம்ம குரூப் இருக்கும், அதுலயும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டா. சோ தேங்க்யூ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, நன்றிங்க, தேங்க்யூ.